கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக 10,76,00,000 ரூபாயை அள்ளிக் கொடுத்திருப்பதாக மத்திய பாஜக அரசு பொய்க்கணக்கு காட்டுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். எத்தனை பொய்களைத்தான் நாடு தாங்கும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வினவியிருக்கிறார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஒன்றிய நிதிக்குழுவின் பரிந்துரையின்படி மாநிலங்களுக்கான பகிர்வு மற்றும் திட்டங்களுக்கான நிதியை மத்திய அரசு நேரடியாக ஒதுக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதன்படி கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக 10,76,00,000 ரூபாயை அள்ளிக் கொடுத்திருப்பதாக மத்திய பாஜக அரசு பொய்க்கணக்கு காட்டுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு 18,50,00,000 ரூபாயை அள்ளிக் கொடுத்த பாஜக அரசு பல லட்சம் கோடி ரூபாயை வரியாக பெற்ற தமிழ்நாட்டிற்கு 5,50,00,000 ரூபாயை கிள்ளிக் கொடுத்திருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். இதேபோன்று ஒற்றை செங்கல் கூட எடுத்து வைக்கப்படாத மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு 1,960 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாக மத்திய அரசு பொய்க்கணக்கு காட்டுவதாக மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். 1 ரூபாய் கூட நிதி விடுவிக்கப்படாத சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு 63,243 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் பாஜக அரசு பொய்க்கணக்கு காட்டுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். சாகர்மாலா திட்டத்திற்கு 2 லட்சம் கோடி ரூபாய் என்று ஒட்டுமொத்த தமிழக மக்கள் காதிலும் பாஜக அரசு பூசுற்ற நினைப்பதாக மு க ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். இந்த திட்டங்களின் கீழ் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் செலவழிக்கப்பட்ட நிதி எவ்வளவு, விடுவிக்கப்பட்ட நிதி எவ்வளவு என்பதை பாஜக அமைச்சர்கள் யாராவது விளக்க முன்வருவார்களா என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வினவியுள்ளார். அனைத்திற்கும் மேலாக தமிழ்நாட்டின் சிறுதொழில் முனைவோர்கள் வங்கிகளில் வாங்கிய 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடனை தாராளமாக நிதி வழங்கியது போன்று ஒன்றிய பாஜக அநியாய பொய் சொல்வதாக மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். எத்தனை பொய்களைத்தான் நாடு தாங்கும் என்று வினவியுள்ள முதலமைச்சர் தங்கள் காதுகள் பாவமில்லையா என்றும் விமர்சித்துள்ளார். பிரதமர் மோடி உறுதியளித்ததன்படி கடந்த 18 மாதங்களில் 10 லட்சம் மத்திய அரசு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டு விட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்திருக்கிறார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக தேர்தல் வாக்குறுதியின்படி 3.5 லட்சம் அரசு வேலைவாய்ப்புகள் என்ன ஆயின என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். வரும் 2026ஆம் ஆண்டு மதுரை எய்ம்ஸ் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர்கள் பலமுறை அறிவித்த பிறகும் அதை திரும்ப பேசுவது ஏன் என்றும் வினவியிருக்கிறார்.